தேவப்பிள்ளை, நாம் முதலில் நம்மில் மாற்றத்தை அனுமதிக்காமல் இந்த உலகத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியவே முடியாது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவிடத்துல, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். தேவப்பிள்ளை, உலகை எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்கிறோம், தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம், சபைகளின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் தனிப்பட்ட நமது வாழ்வில் நாம் ஒரு மனமாற்றத்தையும் எழுப்புதலையும் அனுமதிப்பதே இல்லை. நாம் முதலாவது பாவ உணர்வடைந்து அவைகளிலிருந்து மனம் திரும்பி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நம் குடும்பத்திலும் சபையிலும் தேசத்திலும் மனமாற்றத்தையும் எழுப்புதலையும் என்ன செய்ய முடியும்? எதிர்பார்க்க முடியும். தேவப்பிள்ளை, அதுபோல வேல்ஸ் நாடுன்னு, அந்த வேல்ஸ் நாட்டில் ஒரு எழுப்புதல் நடைபெற்ற போது ஒவ்வொரு தனிநபரும் மனசாட்சியில் குத்துண்டவர்களாக தங்கள் வேலை செய்யும் இடங்களில் திருடிய பொருட்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். திருப்பி அதே ஓனர்ட்ட கொடுத்தாங்க.